தமிழ்நாட்டிலே சிலர் மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே திரண்டிருக்கின்ற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏவின் மாபெரும் கூட்டத்தை பார்த்த பிறகு அவர்களின் கனவுகள் எல்லாம் கற்பனை கோட்டைகளாக கானல் நீராக மாறி போய்விடும். Friends, some people are dreaming of returning to power in Tamil Nadu. But when they see this massive NDA rally, their dreams will turn into nightmares. The people know that this election is a turning point for the state. I can see that Tamil Nadu has made up its mind. The people have decided that DMK has to be sent out. They also know very clearly that only NDA can bring in change. I can see it in your eyes. The next government of Tamil Nadu will be an NDA government. நண்பர்களே, தமிழ்நாட்டிலே சிலர் மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே திரண்டிருக்கின்ற இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏவின் மாபெரும் கூட்டத்தை பார்த்த பிறகு அவர்களின் கனவுகள் எல்லாம் கற்பனை கோட்டைகளாக கானல் நீராக மாறி போய்விடும். இந்த தேர்தல் மாநிலத்திற்கு ஒரு திருப்புமுனை என்பதை மக்களாகிய நீங்கள் நன்கறிவீர்கள். தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் மனதிலே தீர்மானம் செய்து விட்டார்கள் என்பதை என்னால் கண்கூடாக காண முடிகின்றது. திமுக வெளியேற்றப்பட்டாக வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை மக்கள் மிக நன்றாக தெளிவாக அறிவார்கள். தமிழ்நாட்டிலே அடுத்த அரசாங்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏவின் அரசாங்கம் தான் என்பதை நான் உங்கள் கண்களிலே காண்கிறேன். Friends, in 2021, after 25 long years, DMK got a full majority on its own. But they did not deliver good governance. They looted the state. Further dynastic politics and ignored people's aspirations. Look at Madurai itself. Madurai stood with MGR, who loved the city immensely. That is why DMK had never liked Madurai. DMK brought mafia-style politics to Madurai. They gave bad roads, poor drainage, and lack of waste management. They took Madurai to the bottom of national ranking in cleanliness. Even the DMK mayor of Madurai had to resign due to corruption. This is their model. Money for themselves. Problems for the people. நண்பர்களே, 2021 ஆண்டிலே 25 ஆண்டு காலம் நீண்ட காலத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் மக்கள் திமுகவிற்கு ஆதரவாக முழு பெரும்பான்மையை அளித்தார்கள்.
ஆனால் நல்லாளுகையை அவர்களால் அளிக்க முடியவில்லை. அவர்கள் மாநிலத்தை கொள்ளையடித்தார்கள், பரம்பரை அரசியலை முன்னெடுத்தார்கள், மக்களின் எதிர்பார்ப்புகளை மண்ணோடு மண்ணாக்கினார்கள். மக்களே, நீங்கள் மதுரையையே பாருங்கள். மதுரையை உயிருக்கு உயிராய் நேசித்த பொன்மனச் செம்மல் எம்ஜிஆருக்கு உறுதுணையாக உற்ற துணையாக நின்றது மதுரை மாநகர். ஆகையால் தான் திமுகவிற்கு மதுரை என்றால் வேப்பங்காயாக இருந்து வந்திருக்கிறது. திமுக தான் மதுரைக்கு மாஃபியா கொள்ளை கூட்ட ரக அரசியலை அறிமுகப்படுத்தியது. அவர்கள் என்ன அளித்தார்கள்? மோசமான சாலைகள், கேவலமான கழிவுநீர் வடிகால், கழிவுப் பொருள் மேலாண்மை இல்லாமை ஆகியவற்றையே அவர்கள் அளித்தார்கள். சுத்தம், சுகாதாரம், தூய்மை தரவரிசையிலே மதுரையை தரைமட்ட அளவிற்கு கொண்டு போனார்கள். ஊழல் காரணமாக மதுரை நகர மேயரே பதவியை துறக்க நேர்ந்தது. இதுதான் அவர்களுடைய மாடல். என்ன மாடல்? பணம் நமக்கு, பிரச்சனைகள் மக்களுக்கு. பணம்னா நமக்கு, பிரச்சனைனா மக்களுக்கு.